11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.6 13ஆம் கணக்கு பார்க்கிறோம். sin of 4a minus 2b plus sin of 4b minus 2a by cos of 4a minus 2b plus cos of 4b minus 2a equal to tan of a plus b என நிறுவுகன்னு கேட்கப்பட்டிருக்கு. வினாவுல நாம பயன்படுத்தக்கூடிய முற்றொருமைகளானது 4a மைனஸ் 2bயை ஏன்னும் 4b மைனஸ் 2aவை சீன்னு, அதாவது 4a மைனஸ் 2bயை சி ஆகவும் 4b மைனஸ் 2aவை டி ஆகவும் எடுத்துட்டோம் அப்படின்னா சைன் சி பிளஸ் சைன் டிங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். விரிவாக்கமானது 2 சைன் ஆஃப் சி பிளஸ் டி டிவைடட் பை 2 காஸ் ஆஃப் சி மைனஸ் டி டிவைடட் பை 2. இதே போல் டினாமினேட்டர் மதிப்பில் காஸ் சி பிளஸ் காஸ் டிங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். 2 காஸ் ஆஃப் c plus d divided by 2 cos of c minus d divided by 2. இடதுபுற மதிப்பு LHS எடுக்கிறோம். LHSல இருந்து sin of 4a minus 2b plus sin of 4d minus 2a divided by denominator மதிப்பானது cos of 4a minus 2b plus cos of 4b minus 2a அப்படிங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். equal to sin c plus sin d எனும் பொழுது 2 sin of c minus c plus d by 2. c இன் மதிப்பானது 4a minus 2b plus அடுத்த ஒன்றில் 4b இங்கே, அப்போ நான் plus 4b minus 2a divided by 2. அடுத்து cos of c minus d by 2 4a minus 2b minus of 4b minus 2a by 2. இது நியூமரேட்டருக்கு. பை டினாமினேட்டர் மதிப்பு cos c plus cos d 2 cos of c plus d by 2. c இன் மதிப்பு 4a minus 2b plus 4b minus 2a divided by 2. cos of c minus d by 2 4a minus 2b minus b எனும் பொழுது மைனஸ் டி எனும் பொழுது 4b மைனஸ் 2a மைனஸ் ஆஃப் 4b மைனஸ் 2a பை 2. 2 கேன்சல் ஆகுது. நியூமரேட்டரில் சைன் ஆஃப் 4a மைனஸ் இதில் பார்த்துட்டோம்னா 4aவையும் 2aவையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பு 2a 4b மைனஸ் 2b ப்ளஸ் 2b பை டினாமினேட்டர் மதிப்பு 2. காஸ் ஆஃப் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்த ஒன்றில் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறப்ப 4a மைனஸ் 2b மைனஸ் 4b மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2aன்னு இருக்கும். ப்ளஸ் 2a பை டினாமினேட்டர் மதிப்பு 2 டிவைடட் பை காஸ் ஆஃப் 4a மைனஸ் 2a மதிப்பு 2a 4b மைனஸ் 2b ப்ளஸ் 2b டிவைடட் பை 2. காஸ் ஆஃப் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறப்ப 4a மைனஸ் 2b மைனஸ் 4b மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2a டிவைடட் பை 2. முதல் உறுப்பில் நியூமரேட்டரில் ஒரு 2 பொதுவாக வெளியில் எடுக்கிறப்ப a ப்ளஸ் b டிவைடட் பை 2ன்னு இருக்கும். அடுத்த ஒன்றில் 4a ப்ளஸ் 2a மதிப்பு 6a மைனஸ் 6b பை 2ன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் காஸ் ஆஃப் 2 பொதுவாக வெளியில் எடுக்கிறோம். a ப்ளஸ் b டிவைடட் பை 2 காஸ் ஆஃப் 4a ப்ளஸ் 2a 6a மைனஸ் 6b பை 2. இதை சுருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இந்த 2 உறுப்புகளுமே ஒரே உறுப்புங்கிறதுனால கேன்சல் ஆகிடும். 2 2 2 2 கேன்சல் ஆக போக சைன் ஆஃப் a ப்ளஸ் b நியூமரேட்டரில் மீதம் உள்ளது. டினாமினேட்டரில் காஸ் ஆஃப் a ப்ளஸ் b அப்படிங்கிறது மீதம் இருக்கக்கூடிய உறுப்பு அமையுது. சைன் பை காஸ் என்பது டேனிற்கு சமம் என்பதால் டேன் ஆஃப் a ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம். டேன் ஆஃப் a ப்ளஸ் b தான் RHS நிரூபிக்க வேண்டியது. தேர்ஃபோர் நிரூபிக்க வேண்டிய மதிப்பு சைன் ஆஃப் 4a மைனஸ் 2b ப்ளஸ் சைன் ஆஃப் 4b மைனஸ் 2a டிவைடட் பை காஸ் ஆஃப் 4a மைனஸ் 2b ப்ளஸ் காஸ் ஆஃப் 4b மைனஸ் 2a ஈக்குவல் டு டேன் ஆஃப் a ப்ளஸ் b அப்படின்னு தான் நிரூபணம். அந்த மதிப்பு கிடைச்சது. டேன் ஆஃப் a ப்ளஸ் b என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.